அண்மை செய்தி. பனையூரில் தாவேக அலுவலகத்திற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். விஜயை நேரில் சந்தித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை விஜய் நேரில் வரவேற்று வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விஜயை நேரில் சந்தித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்களது ஆதரவை தெரிவிப்பதற்காக சென்னை பனையூருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தற்போது நேரில் சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. பனையூருக்கு வருகை தந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விஜய் நேரில் வரவேற்றிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயிலானி, வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தற்போது பனையூரில் அவர்கள் நேரில் சென்று தங்களது ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் விஜய் அவர்கள் காங்கிரஸிலிருந்து வந்த எம்எல்ஏக்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள தகவல்கள் என்ன ஜெயிலானி? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய விஜயின் கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக வருகை தந்திருக்கிறார்கள். தமிழக அரசியலில் இது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சியினர் திமுகவுடனான கூட்டணியில் அங்கம் வகித்திருந்தது. குறிப்பாக 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், 2 சட்டமன்ற தேர்தல் ஆகிய 4 தேர்தல்களிலுமே காங்கிரஸ் கட்சியினர் திமுகவுடனான கூட்டணியில இருந்து வந்த சூழ்நிலையில இந்த சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய ஆதரவு பெரும் அளவிற்காக பெற முடியவில்லை. 20 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள், மாணிக் தாகூர், கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் திமுகவுடனான கூட்டணி இருக்கக்கூடாது என்பதாக அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். உரிய அங்கீகாரம் என்பது கிடைக்கப்படுவதில்லை. எனவே காங்கிரஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதாக பல கருத்துக்களை அப்போது வெளியிட்டிருந்தார்கள். அது மிகவும் பேசு பொருளானது. அப்போதே புதிதாக களம் கண்ட தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதாக ஒரு கருத்தும் பரவி வந்தது. இந்த சூழ்நிலையில் இறுதியாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி எடுத்த முடிவின் அடிப்படையில திமுகவுடனான கூட்டணியில சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தாங்க. சந்தித்த தேர்தலையும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறாங்க. 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை தமிழகத்துல நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று பெரும்பான்மைக்கு குறைவாக இருந்தாலும் கூட பெரும்பான்மைக்கு நெருக்கமான 108 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் கூட்டணி ஆட்சியை தான் அமைக்க முடியும். இதன் காரணமாக தங்களுக்கு ஆதரவான கட்சிகளை தங்கள் கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சியில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு வந்தது. அதில் முதல் வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், கடந்த 2 நாட்களாக தேர்தல் முடிவு வந்த முதல் நாளில் இருந்து தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி அமர்த்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும், தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்பார் விஜய் என்பது தொடர்பான அடுக்கடுக்கான கேள்விகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் இன்று காலை அவசர ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக காங்கிரஸ் கமிட்டியினர் மேற்கொண்டார்கள். அதில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில தீவிர ஆலோசனை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஆலோசனையில் பிரவீன் சக்கரவர்த்தி, கிறிஸ்தோடங்கர் உள்ளிட்ட டெல்லியில் இருந்து வரக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள், தேசிய பொறுப்பாளர்கள், அது மட்டுமல்லாது தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வேலூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்ற விஸ்வநாதன், குளத்தல் தொகுதியில வெற்றி பெற்ற தாரகை கட்பட் ஆகியோர் வருகை தந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பிரவீன் விளவங்கோடு தொகுதியில போட்டியிட்ட வேட்பாளர் பிரவீன் ராஜேஷ்குமார் அவர்தான் தற்போது காங்கிரஸ் கமிட்டியின் 5 சட்டமன்ற வேட்பாளருக்கான சட்டப்பேரவை குழு தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி இவர்கள் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய தலைவர் அடங்கிய ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. ஏனென்றால் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியினர் தங்களது விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி ஒன்று கூடி ஆலோசனை மேற்கொண்டு முடிவு அறிவிப்பார்கள் என்பதாக அறிவிப்பு வெளியிட்டது. அந்த அடிப்படையில தான் இன்றைய தினம் அந்த கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகாக ஒற்றுமையான ஒருமனதாக ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டது. அந்த முடிவின் அடிப்படையில தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவு வெளியானதற்கு பிறகாக தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஒருமனதாக நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்பதாகவும், இந்த ஆதரவு என்பது இந்த ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமல்லாது வருகிற நாடாளுமன்ற தேர்தல், மாநிலங்களவை தேர்தல்
உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட அனைத்திலுமே எங்களது பங்கு இருக்கும், கூட்டணி என்பது இருக்கும் என்பதாக தெரிவித்தார்கள். இதன் காரணமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவுடன் நீடித்து வந்த இந்த கூட்டணி இன்றுடன் முடிவுக்கு வந்தது என்பதாக தெரிவிக்க முடியும். இந்த கூட்டணி முடிவையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்துடன் பயணிக்க போகும் என்ற அறிவிப்பையும் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட தொடங்கியிருக்கிறார்கள் என்றாக கூற முடியும். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முழுவதுமாக காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் கோஷமிடக்கூடிய காட்சிகள் ஒருபுறத்தில் நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாது அறிவிப்பு வெளியான ஒரு சில மணி நேரங்களிலேயே பனையூருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் வருகை தந்திருந்தார்கள். நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்தே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுமே பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். காரணம், ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பனையூர் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு வருகை தருவதாக தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் அவர்களும் சற்று நேரத்திற்கு முன்பாக பனையூர் அலுவலகம் வருகை தந்தார்கள். பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்த காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் உள்ளிட்டவர்கள் வாசலில் நின்று காரில் இருந்து இறங்க வைத்து காங்கிரஸ் கட்சியும் பிரவீன் சக்கரவர்த்தி, கிறிஸ்டோடங்கர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையுமே அலுவலகத்திற்குள்ளாக அழைத்து சென்றார்கள். அலுவலகத்திற்குள் அழைத்து சென்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை விஜய் தங்கள் தரப்பில் அழைத்து உள்ளே அழைத்து சென்றார். அது மட்டுமல்லாது இருவரும் பரஸ்பரமாக கைக்குலுக்கிக் கொண்டார்கள். இது போன்ற காட்சிகளையும் நம்மால் காண முடிந்தது. தற்போது காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜயின் முக்கிய தலைவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் என அனைவருமே தீவிர ஆலோசனைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வருகை தந்த போது உடனே பின்னால் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அந்த தலைவர்கள் ஒருவராகவும் மூத்த நிர்வாகியாகவும் பார்க்கப்படக்கூடிய செங்கோட்டையிலும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஒருவரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியாக பார்க்கப்படக்கூடிய நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், செங்கோட்டையன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆகியோர் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள், முக்கிய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இதே போன்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பிரவீன் சக்கரவர்த்தி, கிறிஸ்டோடங்கர் மற்றும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வருகை தந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக உள்ளே ஒரு புறத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இந்த புதிய அறிவிப்புக்கு காங்கிரஸ் மத்தியில் பெருத்த வரவேற்பு பெற்றிருக்கிறதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியினர் விஜயை பார்க்க வரக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களும் பனையூர் அலுவலகம் முன்பாக முழுவதுமாக திரண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே காங்கிரஸ் கட்சி கொடியுடனாக காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் வருவதற்கு வரவேற்பு தெரிவித்தும் காங்கிரஸ் வாழ்க என கோஷம் எழுப்பியபடியும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு புறத்தில் இதற்கு வரவேற்பு அளித்த வகையில் இருக்கிறார்கள். தற்போது உள்ள இரு கட்சியினரும் பரஸ்பரமாக முதல் முறையில் சந்திப்பு என்பதை ஈடுபட்டு வருகிறார். சந்திப்பிற்கு பிறகாக சிறிய ஆலோசனை என்பது நடைபெறும். அதற்கு பிறகாக ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் மேலும் சில கட்சிகளை, குறிப்பாக இடதுசாரி கட்சிகளை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வருவது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபடுவார்கள் என்பதாக முதற்கட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. மோனிகா. ஜெயலானி, திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால இந்த கூட்டணியானது தற்போது முறிவுற்றிருக்கிறது. இந்த நிலையில திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சிகள் இன்னும் கூட்டணியில நீடிக்கக்கூடிய இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி தனது நிலைப்பாடை மாற்றி இருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து எம்எல்ஏக்கள் அங்கு பனையூரில் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வும் அரங்கேறிக்கிறது. இந்நிலையில அரசியல் களமானது மாறக்கூடிய இந்த சூழல்ல இந்த நிகழ்வு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜெயலானி? நிச்சயமாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக இது பார்க்கப்படுகிறது என்றால் தமிழக மக்கள் மத்தியிலும் இந்த கேள்வி என்பது இருந்திருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் பாரம்பரியமிக்க கட்சியாக இருந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை சுதந்திரத்திற்கு பிறகாக, தமிழ்நாடு சட்டப்பேரவை பிரிந்ததற்கு பிறகாக காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியில் இருந்தது வரையிலாக காங்கிரஸை சேர்ந்த காமராஜர் உள்ளிட்ட பலரும் முதலமைச்சர் பதவியிலும் கூட இருந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது காங்கிரசுடைய நிலையுமே என்பது ஒரு சில சீட்டுகளை பெறக்கூடிய நிலையிலேயே இருந்து வருகிறது. இதைத்தான் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். எனவே கடந்த இந்த தேர்தல் நடந்து முடிந்த இந்த தேர்தலுக்கு முன்பாக கூட தங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தினரான கூட்டணியில் இணைய வேண்டும். அப்போதுதான் காங்கிரசிற்கு அடுத்த வளர்ச்சி இருக்கும் என்பதாக பல தலைவர்கள் கருத்துக்களை வெளியிட்டார்கள். இருந்தாலும் பல ஆண்டுகள் நாம் திமுகவுடனான மதசார்பற்ற கூட்டணியில நம்ம இடம்பெற்றிருக்கிறோம். எனவே திடீரென்று அதை முடித்துக் கொள்ள வேண்டாம் என்ற அடிப்படையில
வழக்கமான ஒரு கூட்டணியில இணைந்து பணியாற்றினார்கள். ஆனால் அது மக்கள் மத்தியில் ஆதரவை பெற முடியவில்லை என்பதாக சுட்டிக்காட்டுகிறது. என்றால் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருந்தாங்க. ஆனா திமுகவுடனான கூட்டணியில நின்ற காரணத்தினாலேயே பல தொகுதிகளில் அவர்கள் இழக்க வேண்டிய சூழல் என்பது நிலவியது. என்றால் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் தற்போது அவர்களுக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையத்தான் செய்திருக்கிறது. எனவே தற்போது காங்கிரஸ் கட்சியினர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது மிகவும் வரவேற்பத்தக்கதாக காங்கிரஸ் கட்சியினர் பக்கத்தில் ஒரு புறத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது. என்றால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் என்பதாக எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் உள்ளாட்சி தேர்தல்கள்ல காங்கிரஸ் கட்சியினருக்கு திமுக கூட்டணி உரிய அளவிற்கான அந்த அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு என்பது ஒவ்வொரு முறையிலான அந்த தேர்தல்களையும் வெளிப்படும். இந்த சூழ்நிலையில தான் இந்த தடவை காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகாகவும் கூட அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தையும் அந்த அறிக்கையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல அவங்க சுட்டி காட்டியிருக்கும் போது பார்க்கும்போது இந்த கூட்டணி திமுக தமிழக வெற்றி கழக தலைவர் ஆட்சியில அமர்வதற்காக மட்டுமல்ல, இது வரக்கூடிய தேர்தல்களையும் சந்திக்கிற வகையிலான ஒரு கூட்டணியா இருக்கும் என்பதாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இதே போன்றுதான் திமுகவில மற்ற மதசார்பற்ற கூட இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளும் இருக்கிறாங்க. சில அதிருப்தியில தான் இருப்பதாகவே தெரிய வருது. ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணனுமே உரிய அளவிற்காக அங்கீகாரம் என்பது எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதாக ஒரு மனக்குமுறலையும் வெளியிட்டிருந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே தொடர்ச்சியாக திமுகவுடனான கூட்டணியில இருந்து வந்தாலும் கூட அவ்வப்போது தங்களுக்கான அதிருப்திகளையும் அவர்கள் வெளிப்படுத்தி வந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருமே உரிய முறையில திமுகவினர் எங்களுக்காக வேலை செய்யவில்லை, நாங்கள் வேலை செய்யவில்லை என்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள். கூட்டணி தர்மத்தை மீறாமல் நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம் என்பதாக தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அவ்வப்போது விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் தொல் திருமாவளவனும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தி வந்தார். இப்படி திமுக கூட்டணியில் பல ஆண்டுகள் நீடித்து வந்த கட்சிகளிலே கூட திமுக கூட்டணிக்குள் இருந்தாலும் கூட கூட்டணி தர்மத்தை மீறக்கூடாது என்பதற்காக சில வருத்தங்களையும் தாண்டி அந்த கூட்டணியில் நீடித்து வந்தார்கள். ஆனால் தற்போது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாற்றாக ஒரு சக்தி வந்திருக்கிறது. அதற்கு மக்கள் ஆதரவும் கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலேயே 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 23க்கும் மேற்பட்டவர்கள் 35 வயதுக்கும் குறைவான இளைஞர்களாக இருக்கிறார்கள். எனவே இளைஞர்களுடைய ஆதரவும் பெண்களுடைய ஆதரவும் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு பெருமளவிற்கு இருக்கிறது. எனவே இந்த வரவேற்பை மற்ற கட்சிகளும் தங்களுக்கும் தங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கும் பயன்பட வேண்டும். அதே போன்று தமிழக மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலாக இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்பதாகவே காங்கிரஸ் கட்சியினர் முதற்கட்டமாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இந்த ஆதரவு, இந்த கூட்டணி என்பது தற்போது தமிழகத்தில் 3வது மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அடுத்து வரப்போவது உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது விஜயுடைய அந்த செலிபிரிட்டி மவுஸ் மற்றும் விஜய்க்கு தற்போது இருக்கக்கூடிய ஆதரவு என்பது காங்கிரஸ்க்கு பெருமளவிற்கு பயன்படும். குறிப்பாக கேரளாவில் காங்கிரஸ் தற்போது ஆட்சி இருக்கிறது. விஜயுடைய பிரச்சாரம் கேரளாவில் அதிக அளவிற்காக விஜய் துறையில் இருக்கும் போது பெரிய அளவிற்கான வரவேற்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் கேரளாவிற்கு சென்று காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கும். அதே போன்று தென்னிந்திய பகுதிகளில் விஜய்க்கு ஓரளவு ஆதரவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். கர்நாடகா, தமிழகம் மட்டுமல்லாது கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளிலையும் ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலையுமே விஜய் வெல் நோன் பர்சன் என்று சொல்லக்கூடிய அளவிற்காக இருக்கிறார். எனவே அவர் அங்கு சென்று பிரச்சாரம் செய்தால் பெரிய அளவிற்கான காங்கிரசிற்கு வரவேற்பு பெறும் என்பதாக எண்ணுகிறார்கள். தமிழக அரசியல் சூழலை பார்க்கும் போது காங்கிரஸ் போன்ற ஒரு பெரிய கட்சி இப்போது தமிழக வெற்றி கழகம் பின்னால் நிற்கும் காரணத்தினால் இடதுசாரி கட்சிகள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிறது என்பதாக தெரிவிக்க முடியும். என்றால் தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பது தமிழக வெற்றி கழகம் பிஜேபியின் ஒரு கைப்பாவையாக செயல்படுவதாக தொடர்ச்சியாக திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சார்பில் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் என்பது வைக்கப்பட்டது. தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலாக தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடன் கை கொடுத்திருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் கூற்றுப்படி கொள்கையின்படி தாங்கள் பிஜேபி அங்கம் வகிக்கும் ஒரு கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்பதாக தெரிவிக்கிறது. தற்போது காங்கிரஸ் அதேதான் நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. பிஜேபி அங்கம் வகிக்கும் இடத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காது. அப்போ விஜயும் காங்கிரசும் கூட்டணி வைத்து விட்டார்கள் என்றால் இந்த கூட்டணிக்கு பிஜேபி வரப்போவதில்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிந்துவிட்டது. எனவே தற்போது கட்சி, இடதுசாரி கட்சிகள் விஜய் குறித்து சிந்திப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று இரவிற்குள்ளாகவோ அல்லது நாளைக்குள்ளாகவோ
அவர்களது நிலைப்பாடு என்ன, அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய இடதுசாரி பக்கம் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற வேட்பாளர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் விஜய்களுக்கு ஆதரவு தருவார்களா, ஒருவேளை கூட்டணி அமைத்து ஆதரவு தருவார்களா அல்லது வெளியே இருந்தபடி விஜய்க்கு ஆதரவு தருவார்களா என்பது தொடர்பான அனைத்து முடிவுகளும் இந்த இரவுக்குள்ளாக வெளியாகும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தரப்பிலுமே இடதுசாரி கட்சிகளான கம்யூனிஸ்டுகள் சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியோர்களுக்கு அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கிறார்கள். எனவே விரிவான அண்மை தகவல்களுடன் இணைந்தமைக்கு நன்றி. செயலாளர்